வணக்கம். சமூக வழியில் இன்று நாம் நமக்கான மிக முக்கியமான மசோதாக்களில் ஒன்றை பற்றி பேசுகிறோம். அதாவது ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதிய சட்டம். இந்த செயல் மிகவும் முக்கியமானது. ஏனெனில் இது சமூக பாதுகாப்பை நேரடியாக பாதிக்கும் மசோதா. இதை நாம் அனைவரும் பொதுவாக தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றும் நாம் என்ன சலுகைகளுக்கு தகுதியானவர்கள், அவற்றை எவ்வாறு பெறுவது போன்றவற்றை பற்றி இன்று பேசுவோம். முதலில் ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதியத்தின் நன்மைகளை பற்றி பேசுவோம். இதிலிருந்து 2 வகையான நன்மைகளை நாம் அடையாளம் காணலாம். முதலாவது பொது நன்மைகள், இரண்டாவது நலத்திட்ட உதவிகள். பொது நன்மைகளில் சராசரி வருமானம் என்ன என்று பார்ப்போம். ஊழியரின் சம்பளத்தில் 3% சேவையில் வைப்பு செய்யப்படுகிறது. மேலும் அது வட்டியுடன் திரும்ப பெறப்படுகிறது. இது இந்த பொதுவான நன்மைகள் வகையின் கீழ் வருகிறது. பணியாளர் ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதியத்தில் இருந்து பணம் திரும்ப பெறக்கூடிய நடைமுறைகள் பல உள்ளன. பணியாளர் வேலையை விட்டு வெளியேறும் போது நிரந்தர விசா மற்றும் வெளிநாட்டிற்கு சென்றால் உள்ளூர் அல்லது அரசாங்க வேலை, அதாவது பொதுத்துறையில் பணிபுரியும் போது ஊழியர் இறந்த போது, பணியாளரை நோய் காரணமாக சேவையை விட்டு வெளியேறுவதாக கருதும் போது, ஊழியர் சேமலாப நிதி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஊழியர் சேவையை விட்டு வெளியேறும் போது கிடைக்கும். 5 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே இதனை பெறலாம். உதாரணமாக, நீங்கள் மார்ச் 20, 2020 அன்று ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதியத்திலிருந்து பணம் எடுத்திருந்தால், நீங்கள் பல நிறுவனங்களில் பணிபுரிந்திருந்தாலும் அதற்கு பிறகு வெளியேறியிருந்தாலும் ATF நிதியை பெற முடியாது. நலத்திட்ட உதவிகள் இது சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும். பலருக்கு இந்த நிதி பற்றி தெரியாது. இதில் 10 பலன்கள் உண்டு என்பது நமக்கு தெரியாது. இந்த நன்மைகள் என்னவென்று பார்ப்போம். ஏனென்றால் இது உங்களுக்கு மிகவும் முக்கியமானது. ஊழியர்களின் நம்பிக்கை பொறுப்பு நிதி சட்டம் 1980 எண் 46 மூலம் அனைத்து தொழிலாளர்களும் முதலீட்டாளர்களாக மாறுகிறார்கள். அது உங்களுக்கு தெரியுமா? எந்த பணத்தையும் பங்களிக்காமல் ஊழியர்களை முதலீட்டாளர்களாக மாற்றும் திட்டம் உருவாக்கப்பட்டது. இதனை இன்னொரு வகையில் சொல்வதானால், ஊழியர்களை முதலீட்டாளர்களாக மாற்றும் அறக்கட்டளை தான் ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதி சட்டமாகும். இது பற்றி நாங்கள் அறிந்ததே இல்லை. உறுப்பினராக இருக்கும் உங்களுக்கு இந்த 10 நன்மைகள் எப்படி கிடைக்கும் என்று பார்ப்போம். இந்த 10 நலத்திட்ட உதவிகள் செயலில் உள்ள உறுப்பினர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். அதாவது ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதிக்கு தொடர்ந்தும் பணம் வைப்பு செய்யும் உறுப்பினர்கள் செயலில் உள்ள உறுப்பினர்களாக கருதப்படுகின்றனர். மேலும் 8 நல பலன்களுக்கு கடந்த ஆண்டில் 12 மாதங்களுக்கு தொடர்ந்து பணம் வைப்பு செய்திருந்தால் 8 நலப்பலன்களை பெற உங்களுக்கு உரிமை உண்டு. மேலும் 5 ஆண்டுகள் தொடர்ந்து உறுப்பினராக இருந்தால் மற்ற 2 சலுகைகளுக்கு அவர் தகுதியானவர். இந்த 10 நன்மைகள் என்னவென்று பார்ப்போம். ஆயுள் காப்பீடு, நிரந்தர ஊன காப்பீடு, இருதய அறுவை சிகிச்சை பணம், சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, லென்ஸ் மாற்று அறுவை சிகிச்சை, 5 ஆண்டு உதவித்தொகை, தொழில்சார் சுகாதார பராமரிப்பு, வீட்டு கடன் திட்டம், நிரந்தர ஊனமுற்ற குழந்தைகளுக்கான உதவித்தொகை, உயர்கல்வி பெறும் குழந்தைகளுக்கான நன்மை. இது பற்றி உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு இது போன்ற 10 நன்மைகள் கிடைக்கும் என்று இல்லை அல்லவா? இவற்றை விரிவாக உற்று நோக்குவோம். இங்கே 10 நலத்திட்ட உதவிகள் உள்ளன என்பது உடனே தெரிகின்ற விடயமாகும். நிரந்தர விசேட தேவையுள்ள குழந்தைகளுக்கான சலுகைகள் மற்றும் உயர்தரத்தில் தேர்ச்சி பெறும் குழந்தைகளுக்கான சலுகைகள். இந்த 2 சலுகைகளும் தொடர்ந்து 5 ஆண்டுகள் உறுப்பினராக இருந்தால் மட்டுமே கிடைக்கும். ஊழியர் அறக்கட்டளை நிதியத்தில் உறுப்பினராக உள்ள எந்த ஒரு உறுப்பினரும் மரணமடைந்தால் இந்த நிதியிலிருந்து அவரை சார்ந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் காப்பீட்டுத் தொகையாக செலுத்தப்படும். சம்பந்தப்பட்ட ஊழியரை சார்ந்திருப்பவர்கள் ஊழியர் இறந்த 1 வருடத்திற்குள் ஊழியர்களின் அறக்கட்டளை நிதியில் தங்கள் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். இங்கே இந்த சார்புடையவர்கள் ஊழியர்களின் அறக்கட்டளை நிதியத்தால் பாதுகாக்கப்பட்டுள்ளனர். சுரக்ஷணை සිදු කරලා තියෙනවා. விபத்து, நோய் அல்லது வேறு காரணங்களால் உங்களால் வேலை செய்ய முடியவில்லை என்றால் என்ன செய்வது? அங்கு காப்பீட்டின் பலன்களை பெறலாம். இங்கு 2 லட்சம் ரூபாய் வரை பெறலாம். அதாவது ஒரு கண் இழப்பு, ஒரு கை இழப்பு, 2 கை இழப்பு, 2 கால்கள் இழப்பு, பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன.
மேற்கூறிய காரணத்தால் ஒரு ஊழியர் 50 வீதத்துக்கும் அதிகமாக இயலாமையாக இருந்தால் மருத்துவரால் உறுதிப்படுத்தப்பட்டால் அதிகபட்சமாக 2 லட்சம் வழங்கப்படும். எனவே எந்த ஊழியரும் இந்த வழக்கமான பலவீனத்தில் விழுந்தால் சார்ந்தவர்கள் இல்லை என்றால் குடும்பமும் காப்பீடு செய்யப்படும். எங்களுக்கு இப்போது தெரியும், குறிப்பாக மக்கள் பல்வேறு நோய்களால் அவதிப்படுகின்றனர். முக்கிய நோய்களில் ஒன்று இதய அறுவை சிகிச்சை. இந்த இதய அறுவை சிகிச்சைகளுக்கு இங்கு உதவி வழங்கப்படுகிறது. அதாவது அதிகபட்சம் 3 லட்சம் ரூபாய்க்கு உட்பட்டு உதவி வழங்கப்படுகிறது. இங்கு ஒரு சிறப்பு உண்டு. அதாவது அறுவை சிகிச்சைக்கான மொத்த பணத்தில் ஏதேனும் ஒரு பகுதியை ஜனாதிபதி நிதியிலிருந்து பெற்றாலும் அந்த ஊழியர் வேறு ஏதேனும் காப்பீட்டில் உறுப்பினராக இருந்தால் மீதமுள்ள தொகை மட்டுமே இதன் மூலம் வழங்கப்படும். அதுவும் 3 லட்சத்திற்கும் மேல் செலுத்தப்படுவதில்லை. එයත් කිසි විටක ලක්ෂ 3ක සීමාවකට එහා ගෙවීමක් ලැබෙන්නේ නැහැ. தற்கால சூழலில் ஒரு பொதுவான நோயாக சிறுநீரக நோய் காணப்படுகிறது. இங்கு சிறுநீரக மாற்று சிகிச்சைக்கும் பணம் செலுத்துகிறோம். இந்த நிகழ்வும் இதய அறுவை சிகிச்சை நிகழ்வை போலவே ஆகும். இதிலும் 3 லட்சத்தில் 3 லட்சம் ரூபாய் மட்டுமே கிடைக்கும். இங்கு இன்னொரு சிறப்பு உண்டு. அதாவது சிறுநீரக நோய் சிகிச்சைக்காகவோ அல்லது சிறுநீரக தானத்திற்காகவோ இந்த கொடுப்பனவுகள் செய்யப்படுவதில்லை. மருத்துவமனையை விட்டு வெளியேறிய 60 நாட்களுக்குள் செலவுகளின் பட்டியல் மற்றும் தொடர்புடைய ஆவணங்கள் விண்ணப்பத்துடன் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அந்த ஆவணங்களை பற்றி இன்னொரு பாடத்தில் விளக்க தயாராக இருக்கிறோம். இங்கு கண்புரை காரணமாக கான்டாக்ட் லென்ஸ்கள் பொருத்தப்பட்டால் ரூபாய் 9,000, அதாவது இரு கண்களுக்கும் ரூபாய் 18,000 அதிகபட்ச கட்டணத்திற்கு உட்பட்டது. இன்னொரு முக்கியமான விடயம் இருக்கிறது. அதான் 5ஆம் ஆண்டு புலமை பரிசில். இங்கு தெரிவு செய்யப்பட்ட இலங்கையில் 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் சித்தியடைந்த உறுப்பினர்களின் 1000 பிள்ளைகள் தெரிவு செய்யப்பட்டு தலா 15,000 ரூபாய் சிறுவர் சேமிப்பு கணக்குகளில் வைப்பிலிடப்படும். இது 18 வயதுக்கு பிறகு கிடைக்கும். ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதியில் உள்ள ஒருவர் 48 மணி நேரத்திற்கு மேல் தனியார் மருத்துவமனை அல்லது அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். இந்த சலுகைகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த நன்மைகள் 2 காலகட்டங்களுக்கு மட்டுமே தகுதியானவை. அதாவது அதிகபட்சமாக ரூபாய் 25,000 பெறலாம். ஒரு கர்ப்பிணி பெண் பிரசவத்திற்காக மருத்துவமனைக்கு செல்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அப்படியானால் ஒரு நாளைக்கு ரூபாய் 500 பெறலாம். நீங்கள் மருந்து சாப்பிட வேண்டும், மேலும் சில கொள்முதல் செய்ய வேண்டும் என்றால் அது ஈடுகட்ட 20,000 அதிகபட்ச நன்மைக்கு உட்பட்டது. ஆனால் இந்த நன்மைகளுக்கான பயன்பாடு மிகவும் குறைவாக உள்ளது. காரணம் இது பற்றி ஊழியர்களின் அறியாமை. இதனால் குறைந்த பணமே கிடைக்கிறது. எனவே இந்த சட்டத்தை புதுப்பித்து நிகழ்காலத்துக்கு ஏற்றவாறு மாற்றியமைக்க பரிந்துரைக்கிறோம். அப்படியாவது இந்த சட்டம் புதுப்பிக்கப்பட்டு அதிக சலுகைகளை பெறக்கூடியதாய் இருக்குமா என்று பார்ப்போம். யாவத்காலின වෙලා මීට වඩා වරප්‍රසාද හිමි වෙයිද කියලා. மிக முக்கியமான பலன் உள்ளது. வீட்டு கடன் திட்டம். நாங்கள் எல்லோரும் ஒரு வீடு கட்டும் கனவுடன் இருக்கிறோம். இந்த கனவுக்கும் இங்கே உதவி கிடைக்கிறது. மானியத்துடன் கூடிய வட்டியில் வீடு கட்டுவதற்கு, வீட்டிற்கு புதிய பகுதியை சேர்ப்பதற்கு, காணிகள் வாங்குவதற்கு, வீடு வாங்குவதற்கு போன்ற விடயங்களுக்கு ரூபாய் 1 லட்சம் முதல் 25 லட்சம் வரை கடன் தொகையை பெறலாம். மேலும் கடன் தொகையை செலுத்தும் வரை மீண்டும் உறுப்பினர் தொகைக்கு வாய்ப்பில்லை. 5ஆம் வருட புலமை பரிசில் தேர்ச்சி பெற்ற பிள்ளைகளுக்கு சலுகைகளை வழங்குவதற்கான வாய்ப்பு பற்றி நாங்கள் முன்னர் பேசினோம். அது நன்மைகளுக்கு தகுதியான செயலில் உள்ள உறுப்பினர்களுக்கானதாகும். ஆனால் இங்கு செயற்படாத உறுப்பினர்களுக்கான, அதாவது நிரந்தர ஊனத்தால் வேலையிழந்த பணியாளர்களின் பிள்ளைகளில் புலமை பரிசில் சித்தி அடைந்தவர்களை தேர்வு செய்து தலா 15,000 சேமிப்பு கணக்குகளில் வைப்பு செய்யப்படுகிறது. அதுவும் அவர்கள் 18 வயதுக்கு பிறகு அதை மீளப்பெறும் விதத்தில் வைப்பு செய்யப்படுகிறது.
இங்குள்ள மற்றொரு சிறப்பு பலன் உயர்தரத்தில் தேர்ச்சி பெற்ற குழந்தைகளுக்கான உதவித்தொகை. இந்த நிதியின் செயலில் உள்ள உறுப்பினர்களில் 5000 குழந்தைகளுக்கு ரூபாய் 12,000 உதவித்தொகை வழங்கப்படுகிறது. எனவே நாம் விவாதிக்க வேண்டிய முக்கியமான ஒன்று உள்ளது. ஊழியர்களின் அறக்கட்டளை நிதியானது ஒரு பெரிய உறுப்பினர் தொகையை கொண்டதாகும். ஆனால் இந்த நன்மைகள் பற்றிய விழிப்புணர்வு மிக குறைவாக இருப்பதால் இதன் நன்மைகளை பெறுவதும் குறைவாகவே உள்ளது. பயன் விண்ணப்பமானது புதுப்பிக்கப்பட வேண்டும். அதனால்தான் இந்த நன்மைகள் நிகழ்காலத்திற்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்பட வேண்டும். அதாவது இந்த நன்மைகளில் பெறப்பட்ட பணத்தின் அளவு தற்போது மிக குறைந்த அளவில் உள்ளது. எனவே இந்த சட்டத்தை புதுப்பித்து தற்காலத்துக்கு ஏற்றவாறு மாற்றி அமைக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கின்றோம். සකස් කළ යුතුයි කියා. ස්තුතියි. අපි නැවත නව වැඩසටහනකින් හමු වෙමු. சோஷியல் ஸ்பேஸ், இது உங்களுக்கான இடம். உங்கள் பாதுகாப்பு உங்கள் உரிமை. புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் ஐகானை அழுத்துங்கள்.